إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரமானது இல்லை, மறுமைதான் உங்களுடைய நிலையான உலகம், மறுமைதான் உங்களுடைய இலக்காக இருக்க வேண்டும், மறுமைதான் உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் ஷரீஃபிலே திரும்ப திரும்ப நமக்கு பாடம் புகட்டி கொண்டே இருக்கின்றான். அந்த அடிப்படையில் நம் நாட்டில் நடக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு இந்நாட்டின் குடிமகனும் தெரிந்திருக்க வேண்டும். அத்தோடு அது நம் மீது எந்த அளவிற்கு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது, தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பதையும் யோசித்தும் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் 2 நாட்களுக்கு முன்னால் நம் இந்திய நாட்டினுடைய பட்ஜெட் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இன்ன கோடிகள், இத்தனை ஆயிரம் கோடி என்று பட்ஜெட்டை மேலிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு பட்ஜெட் போட்டு கொடுத்திருக்கிறது எல்லா மாநிலங்களுக்கும். இப்போ இந்த விஷயத்தில் முதலில் ஒரு சுருக்கமான ஒரு கதையை நான் சொல்லிக் கொள்கின்றேன். இந்த கதையை உங்களுக்கு புரிந்தால் மிக தெளிவாக எல்லாமே புரிந்துவிடும். இந்த கதைக்கு பின்னால் பட்ஜெட் எப்படி போட்டிருக்கிறார்கள் என்பதற்கு பின்னால் இப்போது இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் என்ன சம்பந்தம் என்பதையும் இன்ஷா அல்லாஹ் நான் சொல்வேன். அதை தொடர்ச்சியாக நீங்கள் கேட்டால் உங்களுக்கு புரிந்துவிடும். ஒரு தந்தை இருந்தார், அவர் வஃபாத் ஆகக்கூடிய நேரம், அவருக்கு சில பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 8-10 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அவர் வஃபாத் ஆகக்கூடிய நேரத்தில் தன்னுடைய சொத்து பத்துக்கள் நிறைய இருக்குது, அதை வசியத் செய்கிறார். இன்னாருக்கு இவ்வளோ, இன்னாருக்கு இவ்வளோ, இன்னாருக்கு இவ்வளோ என்று வசியத் செய்கிறார். இப்படி பங்கீடு செய்யக்கூடிய நேரத்தில் நடுநிலையான சில மக்கள், நீங்கள் செய்யக்கூடிய பங்கீடு தவறாக இருக்கிறது, இது இப்படி இல்லை, பங்கீடு என்பது முறைகேடாக இருக்கிறது, இவருக்கு வாரி வழங்குகிறீர்கள், இன்னாருக்கு நீங்கள் கொடுக்கவில்லை, இவரும் உங்களுடைய பிள்ளை தானே, இவரும் உங்களுடைய மகள் தானே, மகன் தானே என்று கேட்கும் போது, இவங்க உயிரோடு இருக்கும் போது இவருக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால நான் இவருக்கு நிறைய செலவு பண்ணிட்டேன், இவருடைய கல்யாணத்துல ஆடம்பரமா நான் செஞ்சேன், நிறைய செலவு பண்ணிட்டேன், அதனால இப்போது இறக்கக்கூடிய நேரத்தில் இப்படிதான் நான் பிரிப்பேன் என்று சொன்னால் இது எப்படி முறைகேடான விஷயமோ, இது எப்படி தவறான பங்கீடோ, இதே போன்றதொரு பங்கீடு தான் இந்த இந்திய நாட்டினுடைய பட்ஜெட் கணக்கு நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் அந்த உவமையான உதாரணம். எப்படி பங்கீடு செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், யாரால் ஒன்றிய அரசு இன்று யாருடைய முட்டால் நின்று கொண்டிருக்கிறதோ இந்த 2 மாநிலங்களுக்கு மட்டும் வாரி வழங்கி இருக்கிறது. யாருடைய முட்டு கொடுத்து, யார் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவர்களுடைய அரசாட்சி நிலைபெற செய்வதற்காக உதவி இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாரி வழங்கி இருக்கிறார்கள். அதில் முதல் மாநிலமாக பீகார்.
பீகாருக்கு கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஸ்கீம் அவங்க கொடுத்திருக்கிறாங்க. 60,000 கோடி. இதில் சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், வெள்ள நிவாரணம் இருக்குல்ல, வெள்ளம் வரல பீகார்ல, வெள்ளம் வராம இருப்பதற்காக அல்லது வெள்ளம் வந்தால் இந்த நிதியை வச்சு நீங்க சமன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 11,500 கோடியை வெள்ள நிவாரணத்துக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. வெள்ளம் வந்தா, வெள்ளம் வரல, ஆனா இங்க வந்த வெள்ளத்துக்கு கேட்டதுக்கு தரல தமிழ்நாட்டுக்கு. ஆனா வரப்போற வெள்ளத்துக்கு, வெள்ளம் வந்தா இதை நீங்க வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி பாக்கெட் மணியாக 11,500 கோடி ஒதுக்கீட்டு செய்திருக்கிறார்கள் வெள்ளத்துக்காக, வருங்கால வெள்ளத்துக்கு. அதே போன்று 4 ஹைவே போட போறாங்க. அது மிகப்பெரிய ப்ராஜெக்ட், ஹைவே சாலை பீகார்ல 4 ஹைவேவும் ஒரு பிரிட்ஜும் போட போறாங்க. இதுக்காக கிட்டத்தட்ட 26,000 கோடி அதை ஒதுக்கி இருக்கிறாங்க பீகாருக்கு. அதே போன்று ஒரு தெர்மல் பவர் பாயிண்ட், மிகப்பெரிய ஒரு பவர் பிளான்ட் திறக்க போறாங்க. இதுக்காக 21,400 கோடிகள் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இப்ப இந்த 3 மேஜர் விஷயத்திற்கு பின்னால் அதே போன்று நலந்தா அப்படின்ற ஊரை டூரிசம் ஆக்கணும், எல்லாம் பீகார்ல இருக்கிறது, டூரிசம் ஆக்கணும். விஷ்ணுபட் என்று ஒரு கோவில் இருக்கிறது, இந்த கோவிலை புனர் நிர்மாணம் செஞ்சு அதை மக்களுக்கு டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கணும். மஹபூதி என்று ஒரு கோவில் இருக்கிறது, இந்த கோவிலை புனர் நிர்மாணம் செஞ்சு அதை ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கணும். அதே போன்று ராஜ்கிரி என்று ஒரு ஊர் இருக்கிறது பீகார்ல, அந்த ஊர் ஃபுல்லா கோவில் தான். அப்ப ஒட்டுமொத்த கோவில்களையும் டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கணும் என்று பீகாருக்கு மட்டும் கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய் வரைக்கும் ஸ்கீமை கொடுத்திருக்கிறாங்க. அதே போன்று இரண்டாவது மாநிலமாக ஒடிசா, நமக்கு தெரியும், நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ஜிகே, ஒடிசாவில் பெரும்பான்மையாக இருப்பது கோவில்கள் தான். ஒட்டுமொத்த கோவில்களுக்காகவும் நிதியை ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க, பல ஆயிரம் கோடிகளை. அதே போன்று மூன்றாவது ஆந்திர பிரதேஷ். இந்த பீகாருடைய முட்டுனாலையும் ஆந்திர பிரதேசுடைய முட்டுனாலையும் தான் மத்திய அரசு நின்றுகிட்டு இருக்கு என்ற அடிப்படையில் ஆந்திர பிரதேஷ் அமராவதி அப்படின்ற சிட்டியை டெவலப் பண்றதுக்காக மட்டுமே 15,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. இது போக அதே போன்று வைசாக் சென்னைக்கும் அந்த காரிடருடைய ஒரு ரோடு, இதை போடுறதுக்காக, அதே போன்று போலாவரம் அப்படின்ற பகுதியில போடக்கூடிய அந்த ரோடுக்காக, அதே மாதிரி ஹைதராபாத் டு பெங்களூர் வரைக்கும் போடக்கூடிய இப்படிப்பட்ட ரோடுகளுக்கெல்லாம் மிகப்பெரிய பங்கீடுகளை அளவுக்கு அதிகமாக செய்திருக்கிறார்கள். நான் புள்ளி விவரத்தில் சொல்லல, சுருக்கமாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்ப இந்த விஷயம் இந்தியாவுக்கு ஏங்க நீங்க கொடுக்க, தமிழ்நாட்டுக்கு ஏங்க நீங்க கொடுக்கல, எந்த விதமான பட்ஜெட் ஒதுக்கீடும் தமிழ்நாட்டுக்காக நீங்கள் ஏன் செய்யவில்லை என்று சொன்னால், படிக்காத பாமரர்களை போன்று பேசுவார்களே, உண்மையாவே படிக்காதவங்க தான். அதை தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம், டே தயவு செஞ்சு படிங்கடா, படிங்கடா, படிச்சு புரிஞ்சுக்கங்கடா என்ன விஷயம் சொல்லிட்டு. அப்போ அதுக்கு மக்கள் பேசுகிறார்கள், நீங்க தான் எங்களுக்கு ஓட்டு போடல, இப்ப நாங்க ஏன் உங்களுக்கு செய்யணும், தமிழ்நாடு ஓட்டு போடாததினால் நாங்கள் ஏன் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்ற இந்த துக்கடாக்கள் பேசுவதை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். ஏதாவது கொஞ்சமாவது நாலேஜ் இருந்தா, ஒரு பார்ட்டிக்கு ஓட்டு போடலன்றது வேற, ஒரு கவர்மெண்டாக மத்திய அரசு கவர்மெண்ட் ஆனதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கும் பிரைம் மினிஸ்டர் யாரு, நிதியமைச்சர் யாரு, எல்லாருமே அவங்க தானே. அப்ப அப்படி இருக்கும்போது எல்லாருமே உங்களுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலம் தானேப்பா, இந்த பொது அறிவு கூடவா இல்லை அப்படின்னா மேலிடத்தில் இருப்பவர்கள் கூட பேசுகிறார்கள், எங்களுக்கு நீங்க செய்யல இல்ல, இப்ப நாங்க ஏன் உங்களுக்காக செய்யணும் என்ற துணியில் வரக்கூடிய பேச்சை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே, தமிழ்நாட்டு என்ற மாநிலம், அதே போன்று மகாராஷ்டிரா, அதே போன்று கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இருந்தால் மிகப்பெரிய டாக்ஸ்களை நம்ம பே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய டாக்ஸ்கள், வரிப்பணம் மத்திய அரசிற்கு மிகப்பெரிய அளவில் செல்கின்றது. எந்த அளவுக்கு போகுதுன்றத ஒரு உதாரணம் சொல்றேன். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இங்கு இருக்கக்கூடிய, இங்கன்னா இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் இதை பற்றி பேச வேண்டிய, சிந்திக்க வேண்டிய, கேள்வி கேட்க வேண்டிய உரிமை இருக்கிறது. நீங்கள் காலையில் எழுந்தது முதல் நீங்கள் பிரஷை எடுத்து அதுல வைக்கிற பேஸ்ட்ல ஆரம்பிச்சு, அதுக்கு பின்னாடி நீங்க குளிக்கும் போது போடக்கூடிய சோப்புல, நீங்க உடுத்தக்கூடிய உடையில, ஒவ்வொன்றை நீங்கள் வாங்கும் போதும் அதுக்கு நீங்க டாக்ஸ் பே பண்ணி வாங்குறீங்க. ஒரு பிரஷ் நீங்க வாங்குற 20 ரூபாய், 18 ரூபாய் பிரஷுக்கு நீங்க டாக்ஸ் பே பண்றீங்க. நீங்க வாங்கக்கூடிய 55 ரூபாய் பேஸ்டுக்கு டாக்ஸ் கொடுக்குறீங்க. 35 ரூபாய், 38 ரூபாய் சோப்புக்கு நீங்க டாக்ஸ் பண்றீங்க. எல்லா பொருள்களுக்கும் டாக்ஸை பே பண்ணி தான் வாங்குறீங்க. ஆனா நம்மளுடைய வரிப்பணத்திலிருந்து நீங்கள் சொகுசாக வாரி
யார் யாருக்கோ எது எதுக்கோ கொடுக்கிறீங்க, ரைட், உங்களுடைய அடிப்படையில் இதுக்கு தேவை இதுக்கு தேவையில்லை என்பதை நீங்கள் பட்ஜெட் போடுகிறீர்கள். ஆனால் ஒரு அதிகப்படியான வரிப்பணத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாநிலங்களுக்கு எதுவுமே தராமல் இருந்தால் எப்படிடா என்று கேட்டால், நீங்க தான் எங்களுக்கு இடம் கொடுக்கல, சீட் கொடுக்கல, நீங்க தான் எங்களை ஜெயிக்க வைக்கல, உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு எந்த விதமான யூஸும் இல்ல, அப்ப நாங்க ஏன் தரணும்? அப்ப நாங்களும் அதே மாதிரி இங்கிருந்து இனிமே எங்களுடைய டாக்ஸ் உங்களுக்கு வேண்டாமா என்றால் எப்படி இருக்கும்? இப்ப நாமளும் மத்திய அரசுக்கு இனிமே டாக்ஸ் தேவையில்லை என்று தமிழ்நாடு அரசு முடிவெடுத்தால் இது எப்படி இருக்கும்? இனிமே இங்கிருந்து கட்டக்கூடிய வரிப்பணம் மத்திய அரசாங்கத்திற்கு தேவையில்லை என்று நினைத்தால் எது மாதிரி இருக்கும்? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நாட்டில் அம்பானிக்கும் அதானிக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் எவ்வளவு ரைட்ஸ் இருக்கிறதோ இதே அளவு ரைட்ஸ் இந்த இந்திய நாட்டில் வாழக்கூடிய 140 கோடி மக்களுக்கும் இருக்கிறது. நம்மளுடைய இப்ப பள்ளிவாசலுக்கு வெளியே நீங்க போனா யாசகம் கேட்டு நிற்பாங்களே சகோதர சகோதரிகள், இவர்களுக்கும் அம்பானிக்கு என்ன உரிமை இந்த நாட்டில் இருக்கிறதோ அதே உரிமை இருக்கு, அவர்களுக்கும் இருக்கிறது. இந்த நாட்டினுடைய குடிமகன் குடிமக்கள் அவர்கள். நம்முடைய வீடில் தினம் தினம் வந்து குப்பை எடுத்துட்டு போறாங்களே செல்வி அக்கா அன்போடு, இவர்களுக்கும் அதே உரிமை இருக்கிறது. எல்லோருக்குமான உரிமை இந்த நாட்டில் சமமாக பங்கிட்டு தரப்பட வேண்டும். அப்படி தந்தால்தான் சரியாக ஒரு நாட்டினுடைய நிலைமைகள் இருக்கிறது என்பது பொருள். இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த பட்ஜெட்டுகளை ஏன் போடுகிறீர்கள்? நான் ஷார்ட்டா முடிக்கிறேன். நீங்கள் போடக்கூடிய பட்ஜெட் எதற்காக இந்த பட்ஜெட்டை போடுகிறீர்கள்? ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை காட்டுவதற்காக. நேற்று வரை இத்தனை யாசகர்கள் இருந்தார்கள், இப்போது இந்த பட்ஜெட்டை நாம் முன்னெடுத்ததற்கு பின்னால் இத்தனை யாசகர்கள் குறைந்து விட்டார்கள். கடந்த வருஷம் 100 பேர் யாசகம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, இந்த வருஷம் அது 50 பேரா நாங்க ஆக்கியிருக்கிறோம். அடுத்த வருஷம் 25 ஆக்குவோம், அதுக்கு அடுத்த வருஷம் யாசகர்களே இல்லாத நாட்டை உருவாக்குவோம். இதுதானே டார்கெட், இதுதானே சரியான நிலை. இவ்வளவுதான், இதை விட எளிமையா சொல்ல வேண்டியதில்லை. இப்படி எல்லா விஷயத்திலும் யாரெல்லாம் வீடு இல்லாமல் இருந்தார்களோ அவர்களுக்கு இந்த பட்ஜெட்டின் காரணமாக வீடு வந்திருக்கிறது. யாரெல்லாம் கூலி தொழிலாளிகளாக இருந்தார்களோ அவர்களுக்கு நிலையான நிரந்தரமான ஒரு வருமானத்திற்கு வழிவகை செய்திருக்கிறது இந்த பட்ஜெட். யாருக்கு நிரந்தர வேலை இல்லையோ அவர்களுக்கு ஒரு நிரந்தர வேலையை பெற்று தந்திருக்கிறது இந்த பட்ஜெட் என்று உங்களுடைய பட்ஜெட்டுகள் காட்ட வேண்டும். இதுதான் விஷயம். ஆனால் இந்திய நாட்டில் இன்று வரைக்கும் 42% மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருக்கிறாங்க. இதுவரைக்கும் உங்களுடைய இந்த பட்ஜெட்டுகள் எதை மாற்றியது? எதை கொண்டு போய் சேர்த்தது? பாலுக்காக அழக்கூடிய குழந்தை முதல் இரவு வேளையில் கிட்டத்தட்ட உணவில்லாமல் ஒரு வேளை 2 வேளை இதை மட்டுமே சாப்பிட்டு உறங்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க. சில வீடுகளில் வெறுமனே சாப்பாடு சால்லாம், அதாவது சாம்பார், தொட்டுக்க கிடையாது. ஏன்? தொட்டுக்கை வாங்கி செய்யறதுக்கு, கூட்டு வாங்கி செய்யறதுக்கு அவர்களுக்கு காசு கிடையாது. வெறும் ரைஸ், வெறும் சாம்பார். இப்படிப்பட்ட வறுமையான நிலையில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் இருக்கிறாங்க. போடுவதற்கு சரியான உடை இல்லாமல் யாரேனும் கொடுத்தால் அதை போட்டுக் கொள்ளலாம் என்று சைஸ் பெருசா சின்னதா போடக்கூடிய எத்தனை சிறார்களை நாம் பார்க்கிறோம். வீடே இல்லாமல் பாலங்களுக்கு கீழாக வசித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள் இருக்கிறாங்க. இரவு நேரத்தில் உறங்குவதற்கு இடம் கிடையாது, வீடு கிடையாது. எப்போது இவர் கடை சாத்துவார், அவர் கடை சாத்தி லைட் ஆஃப் பண்ணதுக்கு பின்னாடி அங்க ஒரு பெட்ஷீட்டை கீழையும் மேலையும் போத்திட்டு படுக்கலாம் சொல்லி எத்தனை யாசகர்கள் இருக்கிறாங்க ஊருக்குள்ள, உலகத்துல. உங்களுடைய இந்த பட்ஜெட் எந்த மாற்றத்தை ஏற்படுத்தியது? ஒவ்வொரு ஊருக்கு வெளிப்புறத்திலும் மலைவாழ் குடிமக்கள் என்ற பெயரில் டென்ட் போட்டுக்கிட்டு வெறுமனே ஒரு தார்பாய், இந்த பக்கம் 4 குச்சி அந்த பக்கம் 4 குச்சியை கட்டி தார்பாயை போட்டுக்கிட்டு தங்களுடைய வாழ்நாள் ஒட்டு மொத்தத்தையும் இதிலேயே கழிக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? உங்களுடைய பட்ஜெட்டுகள் எந்த மாற்றத்தை நாட்டில் கொண்டு வந்தது? ஒண்ணும் இல்லை. ஏன் கொண்டு வரல? நீங்கள் ஒதுக்கீடு செய்யக்கூடியதெல்லாம் இப்லீஸ் ஷைத்தான் உங்களுக்கு காட்டி தந்த வழிமுறை. பணக்காரன் பணக்காரனாகவே இருக்கிறான், ஏழை இன்னும் ஏழையாகவே இருக்கின்றான். எந்த விதமான மாற்றமும் இல்லை. பணக்காரர்களுக்கு தள்ளுபடி செய்கிறீர்கள், ஏழைகளுடைய வயிற்றில் அடிக்கிறீர்கள், அவர்களுடைய டாக்ஸை உறிஞ்சி அடிக்கிறீர்கள். அடுத்தவர்களுக்கு நீங்கள் ஒண்ணுமே இல்லை. பணக்காரர்களுக்கு விட்டுக் கொடுக்கிறீர்கள் பல விஷயத்தில். ஆனால் ஏழை எளியவர்கள் ஒரு சிறிய பொருளை வாங்கினாலும் அவரிடம் இருந்து அந்த டாக்ஸை வாங்குறீங்க. ஒண்ணுமே இல்லாம ஒரு யாசகருக்கு நீங்க 10 ரூபா கொடுக்கறீங்க, அவர் போய் கடையில ஒரு பன்னு வாங்கினாலும் அதுக்கு டாக்ஸ் அவங்க எடுத்துக்கிறாங்க. அது போகதான் 3 ரூபாய், இன்க்ளூடிங் ஆஃப் ஆல் டாக்ஸஸ். அது சேர்த்துதான் ஒரு பன்னுடைய விலை 3 ரூபாய். இப்படி எல்லா பொருளின் மீதும் யாசகம் நீங்கள் யாருக்கு போடுகிறீர்களோ அந்த யாசகர் ஒரு கடையில் சென்று ஒரு பொருளை வாங்கினாலும் அவர் டாக்ஸ் பே பண்றார். இது எந்த விதத்தில் நியாயமாகும்?
வாழ்வதற்கே சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களும் இந்த நாட்டிற்கு உரிய அதாவது டாக்ஸை வரி பணத்தை கட்டிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது எல்லளவும் சரியானது கிடையாது. இப்படி என்றால் என்ன செய்வது? இது எப்படி இதை சரி செய்வது? இதற்கு அல்லாஹ்வினுடைய பட்ஜெட்டின் பக்கம் ஒட்டுமொத்த மக்களும் திரும்ப வேண்டும். ஒட்டுமொத்த மக்களும், நான் இந்தியாவை மட்டும் சொல்லல, உலகத்தில் இருக்கக்கூடிய 800 கோடி மக்களும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட்டின் பக்கம் திரும்பினால் இந்த நாட்டில் எந்த வறுமையும் இல்லாமல் மாற்றி அமைக்க முடியும். இப்படித்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றி அமைத்தார்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பட்ஜெட்டை தான் போடுவார்கள். எப்படி பட்ஜெட்? அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய பட்ஜெட் 2 வகைப்படும். 2 விதமான பட்ஜெட். ஒரு பட்ஜெட் அல்லாஹ் தஆலா நேரடியாக அடியார்களுக்கு போட்டிருக்கும் பட்ஜெட். இதுல நாம் சிந்திக்கும் அளவிற்கோ, நாம் அதை கேள்வி கேட்கும் அளவிற்கோ, நமக்கு புரியும் அளவிற்கோ அந்த பட்ஜெட் இருக்காது. அதாவது அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆயுள் காலம், நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு பருக்கைகள் சாப்பிடுவோம் என்ற அளவீடு, நாம் எவ்வளவு மிடக்கு தண்ணீரை குடிப்போம் என்ற அளவீடு, நாம் எத்தனை நாட்கள் உயிரோடு இருப்போம் என்ற அளவீடு, நாம் எத்தனை மூச்சு காற்றை சுவாசிப்போம் என்ற அளவீடு, இவையெல்லாம் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்தனியாக பட்ஜெட் போட்டிருக்கிறான். இவருக்கு 60 வருடங்கள், இவருக்கு 50 வருடங்கள், இவருக்கு 70 வருடங்கள், இவருக்கு 90 வருடங்கள், இவருக்கு 18 வருஷம். இந்த குழந்தை பிறந்தவனு வஃபாத் ஆயிடும். சில குழந்தைகள் கருவிலேயே போயிடும். இவையெல்லாம் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தனித்தனி பட்ஜெட்டை போட்டிருக்கிறான். இந்த பட்ஜெட்டில் நாம் கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்கும் அளவிற்கு நமக்கு அதிகாரமும் தகுதியும் கிடையாது. அதே நேரத்தில் அதை புரிந்து கொள்ளும் அளவிற்கு நமக்கு கிடையாது. ஆனால் ஒன்றை மாத்திரம் தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு எந்த விதமான அநீதமும் செய்வதில்லை. இந்த உலகம் எப்படி சுழற்சியில் செல்ல வேண்டுமோ அதற்கு தோதுவான முறையில் பட்ஜெட்டை அல்லாஹ் தஆலா போட்டிருக்கின்றான். ஒரு குடும்பம் இருக்கும், அந்த குடும்பத்திற்கு அல்லாஹ் தஆலா செல்வ செழிப்பை கொடுத்திருப்பான். ஆனால் குழந்தை பாக்கியம் அங்க இருக்காது. செல்வ செழிப்பு இருக்கும், குழந்தை பாக்கியம் இருக்காது. பக்கத்துல இன்னொரு குடும்பம் இருக்கும், நிறைய குழந்தைகளை அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பான், ஆனால் வறுமையில் வைத்திருப்பான். இந்த பட்ஜெட்டுகளை நாம் சொல்ல முடியாது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் இது அல்லாஹ்வினால் போடப்பட்ட தக்தீர் பட்ஜெட். இதற்கு பேர் தக்தீர். அல்லாஹ் தஆலா யார் யாருக்கு எதை நிர்ணயித்து வைத்திருக்கிறானோ அதை சரியான அளவிற்கு அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். அவர்களுக்குத்தான் இந்த உணவு என்று அல்லாஹ் வைத்திருந்தால் அதை கொண்டு போய் சேர்ப்பான். அவர்களுக்கு இல்லை என்று வைத்திருந்தால் வாய்க்குள்ள பருக்கையை வெச்சதுக்கு அப்புறமா மௌத்த கொண்டுட்டு வந்து நிப்பாட்டுவான், கொண்டைக்குழியில இறங்கறதுக்கு முன்னாடி. இது அல்லாஹ்வுடைய பட்ஜெட். இதுல யாரும் கேட்க முடியாது. இது அல்லாஹ்வாக நேரடியாக ஒவ்வொரு அடியார்களிடத்திலும் செலுத்தக்கூடிய பட்ஜெட். இப்படி இரண்டாவது பட்ஜெட், அல்லாஹ் தஆலா அடியார்களிடத்தில் பொருளாதாரத்தை கொடுத்து பின்பு அடியார்களிடத்தில் சொல்கின்றான், நீங்க இன்னாருக்கு இப்படி செலவு பண்ணுங்க, இன்னாருடைய விஷயத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் பங்கீடு செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா பலதரப்பட்ட பட்ஜெட்டுகளை அல்லாஹ் போட்டிருக்கிறான். இதில் சுருக்கமாக புரிவதற்காக சில பட்ஜெட்டுகளை மட்டும் நான் உங்களுக்கு புரிய வைக்கின்றேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் நிறைய போர்கள் நடந்தது. இந்த போர்கள் நடந்ததற்கு பின்னால் போருக்கு போய் எதிரிகளை வீழ்த்தி அவர்கள் விரண்டோடியதற்கு பின்னால் அவர்கள் விட்டு சென்ற பொருளை கொண்டு வருவார்களே, இந்த பொருளுக்கு அரபியில் பேர் கனிமத். இந்த கனிமத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பங்கு வைப்பார்கள். இதில் இருந்து 5இல் 1 பங்கு அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் என்று அல்லாஹ் கணக்கு போடுறான். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உயிர் தியாகம் செஞ்சு நீங்க எடுத்துட்டு வந்திருந்தாலும் ஹுமுஸ் 5 என்று சொல்லப்படும் அரபியில், இதில் ஃபைனா FIV இல்ல 5 ஃபா யா, அந்த 5 இந்த சொத்துக்கு பேர் 5 ஹுமுஸ் 5இல் 1 பகுதியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும். அதே போன்று நீங்கள் போருக்காக சென்று சண்டையே போடல, எதிரிகள் உங்களுடைய பலத்தை கண்டு விரண்டோடி விட்டார்கள், அப்போ அவர்கள் போட்டு சென்ற சொத்து இருக்குதே, இதுக்கு அரபியில் அன்பால், குர்ஆன்ல சூரா இருக்கு அல் அன்பால். யஸ்அலூனக அனில் அன்பால், எதை சண்டை இல்லாமல் விட்டு சென்று விட்டார்களோ அதுக்கு பேர் அன்பால். இப்படி அன்பாலை கொண்டு வந்ததற்கு பின்னால் இதிலிருந்து 5இல் 1 பங்கை கொடுத்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ஜெட் போட்டு கணக்கில் பங்கு வைப்பார்கள். இதே போன்று கலாலா என்று ஒன்று இருக்கிறது. கலாலா சொத்து. கலாலா சொத்து என்றால் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு தந்தை இல்லை, பாட்டன் இல்லை, அவருக்கு பிள்ளைகளும் இல்லை.
இப்படி இல்லாத நேரத்தில் அவர் இறந்து போறார். ஆனா அவருக்கு ஒரே ஒரு சகோதரி இருக்கிறாங்கன்னா இந்த சகோதரிக்கு இவருடைய சொத்தில் பாதி போய் சேர வேண்டும். இது கலால சொத்து. அல்லாஹ் தஆலா தனியா பேசுறான். இது இல்லாமல் ஒரு ஆண்மகன், ஒரு நபர், குடும்ப தலைவர் இறந்து போகிறார் என்றால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மனைவி இருந்தால் என்ன, மனைவி இல்லாவிட்டால் என்ன, சகோதர சகோதரிகள் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, மனைவிக்கு 8இல் ஒரு பங்கு 6இல் ஒரு பங்கு என்று அல்லாஹ் தஆலா பங்கு பிரித்து இந்த பங்கை அல்லாஹ் தஆலா யூசிகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு வசியத் செய்கின்றான். பின்பு தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வினுடைய பட்ஜெட் கணக்கு. இதில் மாற்றம் செய்யாதீர்கள். இந்த கணக்கு தான் சரியான கணக்கு. இதை விடவும் நீங்கள் சரியான கணக்கை போட்ட முடியாது. அல்லாஹ்வுடைய பட்ஜெட்டில் இதை விடவும் சிறந்த கணக்கை நீங்கள் போட்டுவிட முடியாது என்று அல்லாஹ் தஆலா வாரிசுதாரர்களுக்கு சொத்து பிரிப்பதில் சரியான கணக்கீட்டை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்தில் முதலாக முதியவர்கள் யாருமே இல்லாத முதியவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு மாதம் ஒரு தொகை இந்த பைத்துல் மாலில் இருந்து அரசாங்கம் கொண்டு போய் சேர்த்துச்சு. இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்தில் தான் முதல் உருவானது. இன்று கொடுக்கிறாங்களே முதியோர் பென்ஷன் 1000 ரூபாய், இதற்கு வித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போட்டது. இஸ்லாம் போட்டு காட்டியது. முதியவர்கள் யாரும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு மாதம் பைத்துல் மாலில் இருந்து, அரசாங்கத்தினுடைய ஹசானாவில் இருந்து ஒரு பங்கு போய் சேர வேண்டும் என்ற விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தது. அதே போன்று திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆண் மகன் பெண்ணுக்கு மகர் கொடுத்தே ஆக வேண்டும். அது அவருடைய சக்திக்கு ஏற்ப பெண்ணுக்கு உரிமை இருக்கிறது கேட்டு பெறுவதற்காக என்ற பட்ஜெட்டை இஸ்லாம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் போடுகின்றது. விவாகரத்து ஆகக்கூடிய நேரத்தில், தலாக்குடைய நேரத்தில் மனமுவந்து நீங்கள் கொடுப்பதை கொடுங்கள், நீங்கள் கொடுத்த மகரை திருப்பி பெறாதீர்கள் என்ற பட்ஜெட்டை அல்லாஹ் தஆலா போட்டு கொடுக்கின்றான். அதே போன்று இவை எல்லாமே இப்போது அல்லாஹ் தஆலா போட்டு காட்டக்கூடிய பட்ஜெட் கணக்குகள். இவை எல்லாவற்றையும் தாண்டி அல்லாஹ் தஆலா இந்த நாடு செழிப்பாக இருப்பதற்காக, வறுமையை போக்குவதற்காக, இந்த வருடம் இருக்கக்கூடிய ஏழை அடுத்த வருடம் யாசகம் கொடுப்பவருடைய நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த பட்ஜெட் கணக்குத்தான் ஜகாத் என்ற மிக அழகிய முறை. இந்த ஜகாத்தை முறையாக ஒவ்வொரு செல்வந்தர்களும் பேணினால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அடுத்த வருடமே எந்த ஏழையும் இல்லாமல் மாற்றி அமைத்து விட முடியும். ஆனால் எத்தனை செல்வந்தர்கள் சரியாக ஜகாத்தை கொடுக்கிறார்கள்? முறையாக எத்தனை செல்வந்தர்கள் தருகிறார்கள்? இல்லையே. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த முறையில 800 கோடி மக்களும் அல்லாஹ்வுடைய பட்ஜெட்டுக்கு மாறினால் நிலைமை எப்படி இருக்கும்? நான் சொல்றது ஏன்னா குர்ஆன் பொதுவா தானே. குர்ஆன் என்று சொல்லக்கூடிய இந்த பட்ஜெட்டுடைய கணக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமானது. வமா ஹுவ இல்லா ஸிக்ருல் லில் ஆலமீன், அகில மக்கள் அத்தனை நபர்களுக்கும் இதுதான் நல்லுரை. இதை தாண்டி நீங்க வேற ஒரு பட்ஜெட்டை யோசிக்கவே முடியாது. உலகத்தில் இருக்கக்கூடிய 800 கோடி மக்களில் யாரெல்லாம் ஜகாத் கொடுப்பதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக ஜகாத்தை முறைப்படி செலுத்த வேண்டும். இப்படி செலுத்தினால் இதைவிட சிறந்த ஒரு பட்ஜெட்டை கொண்டு வந்து கொடுக்க முடியாது. இதே போன்று இப்போது பங்கு போடப்பட்டிருக்கிறது. பீகாருக்கு இவ்வளோ, ஆந்திராக்கு இவ்வளோ. ஏன் இந்த 2 பேருக்கு இவ்வளோ அப்படின்னா இவங்க 2 பேர் தான் முட்டு பிடிச்சிட்டு நிக்கிறாங்க அரசாங்கத்தை. அதுக்காக இவங்க 2 பேருக்கு நாங்க கொடுப்போம். ஆனா ஜகாத்தை பொறுத்த மட்டிலும் ஏழைகளுக்கு கொடுக்கணும். அவர் இந்த ஊரா இருக்கட்டும் அல்லது வெளியூரா இருக்கட்டும், அவர் பீகாரா இருக்கட்டும், அவர் ஆந்திராவா இருக்கட்டும், ஒடிசாவா இருக்கட்டும், மகாராஷ்டிரா, அது இல்ல. உங்களுடைய பைத்துல் மாலில் இருந்து சென்று சேரக்கூடிய ஜகாத் பணம் இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகரா வல் மசாகின், ஃபகீர்கள் வறியவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் யார் என்பதை பார்த்து கொண்டு போய் சேர்ப்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுது. ஃபீ சபீலில்லாஹ் யார் என்று பாருங்கள், அவர்களுக்கு கொடுங்கள். யார் காரிமீன், கடனாளிகள் யார் இருக்கிறார்கள் என்று பாருங்கள், அவர்களுக்கு கொண்டு போய் சேருங்கள். யாருக்கு வீடு இல்லை, யார் வசதி இல்லாமல் இருக்கிறார்கள், இவர்களுக்கு கொண்டு போய் சேருங்கள். இப்ப நாங்க அரசாங்கத்துல சீட்டு கொடுத்தா கொடுப்போம், இது இல்லை இஸ்லாமிய முறை, இதுவல்ல இஸ்லாமிய பட்ஜெட். இஸ்லாமிய பட்ஜெட் என்பது யார் உண்மையில் தேவை உடையவர்களோ அவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது இஸ்லாத்தினுடைய அழகான பட்ஜெட் முறை. இந்த ஜகாத் முறையை சொல்லிட்டு அல்லாஹு தஆலா ஜகாத்தை ஒரு சமூகம் சரியாக நிறைவேற்றினாலே முழுமையாக வறுமை ஒழிந்துவிடும். இதை தாண்டி அல்லாஹு தஆலா மீண்டும் சதகாவை பத்தி பேசுறான். ஜகாத்தை பேசிட்டான். ஜகாத் என்பது கட்டாய கடமை, கொடுக்கலனா பாவம். மீண்டும் அல்லாஹு தஆலா உபரியாக சதகாவை பற்றியும் பேசுகின்றான். நீங்கள் உங்களால் முடிந்ததை எடுத்து ஏழை எளியவர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இது கணக்கில்லை. கணக்கில்லாமல் உங்களுடைய மனமு வந்து எவ்வளவு உங்களால் கொடுக்க முடியுமோ,
என்னென்ன உங்களால் யார் யாருக்கு கொடுக்க முடியுமோ, உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு, ஏழைகளுக்கு, உற்றார்களுக்கு, அண்டை வீட்டார், பக்கத்து வீட்டார், எப்படியெல்லாம் கொடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் சதகாவின் அடிப்படையில் நீங்கள் கொண்டு போய் சேர்த்துக் கொண்டே இருங்கள். இப்ப சதகாவை பத்தி அல்லாஹ் தஆலா இன்னும் பிராட் மைண்டோட பேசுறான். இத பேசிட்டு அடுத்த கட்டத்துல இன்னும் பேசுறான். நீங்க ஒருத்தருக்கு கடன் கொடுத்திருக்கிறீங்க, அவர் கடன் உங்ககிட்ட கடன் வாங்கி இருக்கிறார், குறிப்பிட்ட நேரத்தில் அவர் திருப்பி தரணும், திருப்பி தர முடியாம உண்மையிலேயே கஷ்டப்படுறார், அவருக்கு அவகாசம் கொடுங்க. 6 மாசத்துல திருப்பி தரேன்னு சொல்லி இருந்தார், 6 மாசம் முடியுது, ஆனா கடன் திருப்பி தர முடியல, அவர் கஷ்டப்படுறார், இன்னும் 2 மாசம் கொடுங்க, இன்னும் ஒரு 3 மாசம் அவருக்கு அவகாசம் கொடுங்க. அவகாசம் கொடுத்து கொண்டே இருங்கள். எவ்வளவு தூரம் இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்க. எவ்வளவு தூரம் அவரால் கொடுக்கவே முடியாமல் போகக்கூடிய நிலை வந்தால் அந்த பணத்தை அப்படியே அவருக்கு சதகாவா விட்டுருங்க. இஸ்லாம் சொல்லுது. அல்லாஹின் மீது அன்பும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்பு வைக்கக்கூடிய ஒரு முஃமின் வாழ்நாளில் ஒரு முறையாவது இதை செய்ய வேண்டும். சின்ன அமௌண்ட் இல்ல, முடியுமான அளவிற்கு, எப்படி எப்படி முடியுமோ அந்த அளவிற்கு. வஅன் தஸத்தகு கைருல் லக்கும், இது உங்களால நீங்க அவகாசம் கொடுக்கிறீங்க, உண்மையாவே அவரால் திருப்பி தர முடியல, உண்மையில் அவர் கஷ்டப்படுகிறார் என்றால் அதை நீங்கள் சதகாவாக அவருக்கு விட்டு கொடுங்கள். ஜகாத் அல்லாஹ் தஆலா சொன்னா கட்டாய கடமை, பின்பு சதகா அல்லாஹ் தஆலா சொன்னா அதை விட இன்னும் மேல் மிச்சமா. இப்போ சொல்றான், நீங்க கொடுத்தது அவரால் திருப்பி தர முடியாம அவர் தத்தளிக்கிறார்னா அதை நீங்க அப்படியே விட்டு கொடுங்க. இப்படி நீங்க விட்டு கொடுத்தால் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிவீர்கள் என்றால் விட்டு கொடுத்தல் என்பது ஆக சிறந்தது. நீங்க அவர்கிட்ட மறுபடியும் அந்த பணத்தை வாங்குறதை விடவும் நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது மிக சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். ஆனா இப்ப உலகத்தினுடைய நடைமுறை எப்படி இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு பைனான்ஸ் வச்சிருக்கிறாங்கல்ல, காசு வட்டிக்கு விடுபவர்கள், இவர்கள் வைக்கக்கூடிய முதல் எது? 5 லட்சம் 10 லட்சமா முதல்? ஏழைகளுடைய கஷ்டம் இவர்களுடைய முதல். எப்போதெல்லாம் ஒரு ஏழை தனக்கு பணம் வேண்டும் என்று தன்னுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்துகின்றானோ இதுதான் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பைனான்ஸ்காரனுடைய முதல். இவனுக்கு கஷ்டம் இருக்கும் வரைக்கும், இந்த இப்போதைக்கு நான் 100 ரூபாய் தரேன், அடுத்த வாரம் 110 எனக்கு திருப்பி கொடுத்துரு, முடிஞ்சு போச்சு. எப்போதெல்லாம் ஏழைகள், இங்க எப்படி இஸ்லாம் என்ன சொல்லுது? நீங்கள் விட்டு கொடுங்கள். அவரால் தர முடியாத பட்சத்தில் நீங்கள் விட்டு கொடுத்துருங்க. அல்லாஹ்வுடைய பட்ஜெட்டுக்கும் ஷைத்தானுடைய பட்ஜெட்டுக்கும் எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் அரசாங்கம் செய்யுது. என்கிட்ட நீ லோன் வாங்கிக்கோ, அரசாங்கம் என்ன செய்யுது? பர்சனல் லோன், ஹோம் லோன், உங்களுடைய விவசாய லோன், அரசாங்கம். இதை விட கேவலம் ஏதாவது இருக்க முடியுமா? பைத்துல் மாலில் இருந்து கொடுக்கப்படக்கூடிய ஒரு அரசாங்கம், இஸ்லாமிய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சதகா அவருக்கு மிகப்பெரிய உதவியாக வைத்து அவரை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். இதை இஸ்லாம் சொல்வது விட்டு கொடுங்க என்று சொல்கின்றது. ஆனால் இங்கு உலகத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களே, ஆனால் அரசாங்கமே உங்களுக்கு லோன் கொடுக்கிற மாதிரி கொடுத்து உங்க கிட்ட இருந்து கடைசியில ஏண்டா வாங்கணும்னு சொல்லி நினைக்கிற அளவிற்கு ஒட்டு மொத்தத்தையும் உறிஞ்சி எடுத்து, நீங்க வாங்கினது 40,000 கட்டி முடிச்சுட்டு பார்த்தா 1,20,000 ரூபாய் கட்டியிருப்பீங்க. இவ்வளவு கேவலமான ஒரு நிலையை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பது இது இப்லீசுடைய பட்ஜெட், இது ஷைத்தானுடைய பட்ஜெட். எப்போது வரைக்கும் இந்த பட்ஜெட்டுக்குள் செல்வீர்களோ அந்த தனிப்பட்ட மனிதரும் முன்னேற மாட்டார், இந்த நாடும் முன்னேறார். உலக மக்கள் யாருக்கும் அந்த பட்ஜெட்டில் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்காது. அல்லாஹ்வுடைய பட்ஜெட், ஜகாத்தை முறைப்படி கொடுங்கள், சதகாவை நீங்கள் விரிவுபடுத்துங்கள். அளவுக்கு அதிகமாக யாரேனும் உங்களிடத்தில் கடன் பெற்று தர முடியாமல் தவிப்பார்களேயானால் அதை நீங்கள் விட்டு விடுங்கள், விட்டு கொடுங்கள், அதை சதகாவாக நீங்கள் விட்டு கொடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் கடைசியாக இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கான பட்ஜெட்டை அல்லாஹ் தஆலா விரயத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறான். அல்லாஹ் உங்களிடத்தில் பொருளாதாரத்தை கொடுத்திருந்தால் அது ஒரு நிஅமத். அடுத்தவர்களை கஷ்டமான நிலையில் நீங்கள் காண்கிறீர்கள், ஆனா உங்ககிட்ட அல்லாஹ் தஆலா எந்த தேவையும் அடுத்தவர்களிடத்தில் இல்லாமல் ஆக்கியிருக்கிறானே, விரயம் செய்யாதீர்கள். உங்களால் விரயம் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு துளிக்கு பின்னாலும் பல ஏழைகளுடைய கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறது. உங்களிடத்தில் அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தால் தேவைக்கு அதை உபயோகப்படுத்திவிட்டு மேல் மிச்சமாக இருக்கக்கூடியதை எல்லாம் அடுத்தவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள். யஸ்அலூனக, எப்படி செலவு செய்வது என்பது நபியே அவர்கள் உங்களிடத்தில் கேட்கிறார்கள். யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன் குலில் ஆஃப், உங்களுக்கு மிச்சமானதை நீங்கள் கொடுத்து விடுங்கள். யார் யாருக்கு உங்களுடைய தேவைக்கு, ஆடம்பரத்துக்கு அல்ல,
ஆசைக்காக வாழ்வதல்ல, தேவைக்காக நீங்கள் எடுத்தது போக மீதியை ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் எடுத்து கொடுத்து விடுங்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த விஷயம் மிக அழகானதாக நமக்கு புரிந்து விடுகின்றது. கடைசியாக இந்த பட்ஜெட்டுடைய விஷயத்தில் கடைசியை நான் சொல்கின்றேன். ஒரு மேலிடத்திலிருந்து கீழிடத்திற்கு பணம் வருகிறது, அங்கிருந்து அடுத்த கீழிடம், அங்கிருந்து அடுத்த கீழிடம், அங்கிருந்து அடுத்த கீழிடம், இப்படி மாறி 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 வருவதற்குள்ளாக நீங்கள் எங்கேயாவது எடுத்து காட்டுங்கள். நாட்டினுடைய மேலிடத்தில் ஒரு ஏழைக்கு வீடு கட்டுவதற்காக போடப்பட்ட அந்த பணம் முறைப்படி அவருக்கு எவ்வளவு எப்படி வந்து சேர்கிறது? எத்தனை கையாடல்கள் இடையில் கலெக்டர் ஆபீஸ்க்கு அலையணும், அதுக்கு போனோம், இதுக்கு போனோம். மாசம் வரக்கூடிய 1000 ரூபாய்க்கு ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல போய் எனக்கு 1000 ரூபாய் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி ஒரு மூதாட்டி போய் கேட்டா, வரக்கூடிய 10 மாசம் எனக்கு தெரியா, நான் உனக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி தரேன்றான். 10 மாதம் வரக்கூடிய 10 மாசத்துடைய விஷயத்தை நான் எடுத்துப்பேன், அதுக்கப்புறமா மீதி. இப்போ ஆன்லைன் ஆயிடுச்சு. இப்போ வேற ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த நிலைமையை பார்த்திருக்கிறோம். தெரியாதவர்கள், எழுத படிக்க தெரியாத கிராமப்புற மக்கள் சென்று இது எப்படி செய்யணும்னு சொல்லி பிடி ஆபீஸ்ல, தாலுகா ஆபீஸ்ல போய் கேட்டால் அவர்களிடத்தில் வைக்கப்பட்ட லஞ்சங்கள் எப்படி 10 மாசம் வரக்கூடியதை நான் எடுத்துப்பேன், அதுக்கப்புறம் 11வது மாசத்திலிருந்து உனக்கு சேரும், போட்டு கூடவா, எழுதி கொடுக்கவா என்று செய்யக்கூடிய நபர்களை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இதற்கு லஞ்சம், ஊழல் என்றும் சொல்லலாம். இப்போ மேலிடத்திலிருந்து கீழிடம் வரைக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு அந்த கடைசி நபருக்கு போய் சேரணும். மேலிடத்துல இருந்து சாங்ஷன் பண்றாங்க, இது இன்னாருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப அவருக்கு வந்து சேர்வதற்குள்ளாக எத்தனை கையாடல்கள் செய்யப்படுகிறதோ, இந்த கையாடல்களுக்கு இந்த நாட்டில் எந்த விதமான தண்டனையும் இல்லை. ஊழலுக்கு இந்த நாட்டில் என்ன தண்டனை வச்சிருக்கிறாங்க? கொஞ்ச நாள் போறாரு, மறுபடியும் வந்துடுறாரு, போறாரு வராரு, மறுபடியும் வந்து அதை தான் செய்யறாரு. எந்த ஊழல்வாதியை பிடித்ததினால் மறு ஊழல்வாதி திரும்பி இருக்கிறார்? இல்லவே இல்லை. ஆனால் இஸ்லாத்தினுடைய முறைப்படி, இஸ்லாத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக தெளிவான விஷயத்தை பாருங்கள். இப்ப நான் ஊழலுக்கு போகல, நான் சொல்லக்கூடிய ஊழல் எந்த அளவில் இருக்கிறது என்பதை பாருங்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசுகின்றான், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகுன், நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். இப்ப நான் சொல்லக்கூடியது, நீங்க ஒரு அரசு அதிகாரியா இருந்தா நேர்மையா நடந்துக்குங்க, ஊழல் இல்லாம நடந்துக்குங்க, லஞ்சம் வாங்காம நடந்துக்குங்க, அதை பத்தி இப்ப நான் பேசல. நான் சொல்லக்கூடிய விஷயம், அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் 2 வகை என்று சொன்னேன். ஒன்று அல்லாஹு தஆலா ஒவ்வொரு அடியார்களுக்கும் நேரடியாக கொடுப்பது, இன்னொன்று அடியார்களிடத்தில் கொடுத்து நீங்கள் கொடுங்கள் என்று சொன்னேன். இப்ப அதனால்தான் அந்த பட்டியலை போட்டோம். ஜகாத்து, சதகா, கடனை விட்டு கொடுக்கிறது, மஹர் கொடுக்கிறது, சொத்து பிரிச்சு கொடுக்கிறது, கலாலாவுடைய சொத்து, கனிமத் பொருளுடைய சொத்து, ஹுமுஸுடைய சொத்து, இப்படி ஒவ்வொன்றும் அல்லாஹு தஆலா சொத்தை அடியார்களிடத்தில் கொடுத்து அடியார்கள் எடுத்து கொடுப்பது. இப்படி நீங்க கொடுக்கலனா, நல்லா புரிஞ்சுக்குங்க, இப்படி யாரேனும் கொடுக்கவில்லை என்றால், உதாரணத்திற்கு அல்லாஹு தஆலா ஒரு நபரை செல்வந்தராக ஆக்கினான். செல்வந்தரா அவர் இருக்கிறார், ஆனால் அவர் முறைப்படி ஜகாத் கொடுப்பதில்லை, முறைப்படி சதகா கொடுப்பதில்லை, முறைப்படி ஏழை எளியவர்கள் அவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறார்கள், ஆனால் அவருடைய சொத்தில் அவர் ஆடம்பரத்தில் திளைக்கிறார், ஆசையில் இருக்கிறார், ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பதில்லை. அல்லாஹ் தான் இந்த சொத்தை தனக்கு தந்தான் என்ற நன்றி உணர்வை மறந்து அவர் வாழ்கிறார் என்றால், அல்லாஹ்வினுடைய சொத்தில் இவர் ஊழல் செய்து கொண்டிருக்கிறார். சொல்றது விளங்குதுங்களா? அல்லாஹுடைய சொத்தில் அல்லாஹு தஆலா இவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் ஏன் கொடுத்தான்? உங்களை செல்வந்தனா ஆக்குறது, செல்வந்தரை வாழ வைக்கவா? நீங்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்கிறீர்களா என்பதை சோதிப்பதற்காக. உங்களிடத்தில் அல்லாஹு தஆலா உங்களை லட்சாதிபதியாக, கோடீஸ்வரராக ஆக்கி இருப்பது உங்களுடைய தேவைக்கு போக நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு எவ்வளவு எடுத்து கொடுக்கிறீர்கள் என்பதை பார்ப்பதற்காக, சோதிப்பதற்காக அல்லாஹு தஆலா உங்களுக்கு சொத்தை தந்திருக்கின்றான். நீங்கள் முறைப்படி ஜகாத் கொடுக்காமல், சதகா கொடுக்காமல், சேர வேண்டிய ஏழைகளுக்கு நீங்கள் செல்வங்களை கொண்டு போய் சேர்க்காமல், நீங்களாகவே பதுக்கி வைத்துக் கொண்டு, ஆடம்பரத்தில் திளைத்துக் கொண்டு, வீண் விரயத்தில் உங்களுடைய செல்வங்களை போட்டுக் கொண்டு இருந்தால் அல்லாஹுடைய சொத்தில் நீங்கள் ஊழல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். விடுவானா அல்லாஹு தஆலா இத? அல்லாஹ் கிட்டே ஊழல், அல்லாஹுடைய சொத்திலே ஊழல் செய்யக்கூடிய இந்த விஷயத்தில் அல்லாஹ் தஆலா விட்டுடுவானா? இமாமுல் ஆலம் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிகப்பெரிய ஜவுளி வியாபாரி, மிகப்பெரிய ஜவுளி வியாபாரி, நிறைய சதகா செய்வாங்க. சதகா செய்யக்கூடிய நேரத்தில் புடவைகளையும் ஆடைகளையும் சதகா செய்யும் நேரத்தில் அந்த ஏழை எளிய மக்கள் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு நன்றி சொல்வார்கள்.
இப்படி நன்றி செலுத்தக்கூடிய நேரத்தில் இமாம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் சொல்வார்கள், நீங்கள் எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம், எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம், நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள். இது என்னுடையதல்ல, நான் கொடுக்கிறது என்னுடையதல்ல, அல்லாஹ் என் மூலமாக உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறான். இது உங்களுடையது, உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து, உங்களுக்கு வர வேண்டிய பங்கீடு. எவ்வளவு தெளிவா பட்ஜெட் புரிஞ்சு வச்சிருந்தாங்க பாருங்க. அல்லாஹு தஆலா போட்டு இருக்கக்கூடிய பட்ஜெட் கணக்கை எவ்வளவு தெளிவாக இமாம் அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பது புரியுதா? இப்போ கடைசியான விஷயத்திற்கு வருவோம். இப்போ 2 வகையான பட்ஜெட் சொன்ன இந்த 2 பட்ஜெட்டை பற்றியும் அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளையில் கேள்வி கேட்பான். நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய கேள்வி கண்டிப்பாக இருக்கும். முதல் வகை, 3 வகையான பட்ஜெட் கேள்விகள் அல்லாஹு தஆலா நேரடியாக உங்களுக்கு போட்ட பட்ஜெட்டை பற்றி. 2 கேள்விகள் உங்களிடத்தில் கொடுத்து நீங்கள் பட்ஜெட்டை போட்டு கொடுங்கள் நான் சொன்ன அடிப்படையில் என்று அல்லாஹ் தஆலா சொன்னானே, அதை பற்றி கேள்வி இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளையில் 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரைக்கும் அங்கிருந்து ஒரு 8 கூட யாராலும் எடுத்து வைக்க முடியாது. நடக்கிறதெல்லாம் இல்ல, ஒரு 8 கூட அங்கிருந்து எடுத்து வைக்க முடியாது. முதல் கேள்வி அல்லாஹ் தஆலா கேட்பான், நேரடி அவன் செய்த பட்ஜெட்டை பற்றி. உனக்கு கொடுத்த ஆயுளை நீ எவ்வாறு செலவு செய்தாய்? அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு அடியார்களிடத்திலும் நேரடியாக கொடுத்த பட்ஜெட்டுடைய முதல் கேள்வி, உனக்கு கொடுத்த ஆயுளை நீ எவ்வாறு செலவு செய்தாய்? இரண்டாவது, அதில் பிரத்யேகமாக பிரித்து அல்லாஹ் தஆலா கேட்பான், வாலிபம் என்ற ஒன்றை உனக்கு கொடுத்தேனே, ஒரு ஆயுள் காலத்தில் வாலிபம் என்பதை உனக்கு தனியாக கொடுத்தேனே, இதில் எத்தனை ரக்காத்துகளை நீ தொழுதாய்? எவ்வளவு நீ ஓடி ஆடி சதகாவை செய்தாய்? எத்தனை இளமை பருவத்தில் ஹஜ்ஜுக்காக சென்றாய்? எல்லாம் கேட்பான் அல்லாஹ் தஆலா. வாலிபத்தை தனித்து அல்லாஹ் தஆலா கேட்பான். மூன்றாவது, 4வது கேள்வி, இப்ப பர்டிகுலரா நம்மளுடைய பட்ஜெட் 3வதும் 4வதும் அல்லாஹ் நம்மிடத்தில் கொடுத்து நம்மள கணக்கு போட சொன்னானே, இந்த பட்ஜெட்டை பற்றி அல்லாஹ் தஆலா கேட்பான். உன்னுடைய பொருளாதாரத்தை நீ எந்த வழியில் சம்பாதித்தாய்? விடமாட்டான் அல்லாஹ் தஆலா. பின்பு அதை எந்த வழியில் நீ செலவு செய்தாய்? இன்கம் அவுட் கோயிங் 2 பற்றியும் அல்லாஹ் தஆலா கேட்பான். எப்படி உனக்கு வந்தது, எப்படி அது போச்சு? இப்போ அல்லாஹ்விடத்தில் கணக்கு வழக்கை எடுத்து வைக்கணும். இந்த உலகத்துல மத்தியில இருக்கக்கூடியவர் தரார் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடியவங்க ஊழல் பண்ணிக்கிட்டு அப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு கொடுத்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அது அவங்களும் கேட்க மாட்டாங்க, இவங்களும் அதை பத்தி சரியா கணக்கு கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்படி அல்லாஹ்வுடைய பட்ஜெட். இதனால அல்லாஹ் பட்ஜெட் போடுறான். அல்லாஹ்வினுடைய பட்ஜெட் கணக்கு என்பது துல்லியமாக எவ்வாறு நீங்கள் சம்பாதித்தீர்கள், அதை எவ்வாறு நீங்கள் செலவு செய்தீர்கள் என்று கேட்டதற்கு பின்னால் கடைசியாக மீண்டும் அல்லாஹ் தஆலா 5வது கேள்வி, நேரடியாக ஒவ்வொரு நபர்களுக்கும் வழங்கப்பட்ட பட்ஜெட்டை அல்லாஹ் கேட்பார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வி அறிவை வைத்து என்ன பிரயோஜனமாக இந்த உலகத்தில் நீங்கள் செய்வீர்கள்? இந்த 5 கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமல் ஒரு 8 கூட யாரும் எடுத்து வைக்க முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, முஸ்லிம்களாகிய முஃமின்களாகிய நாம் எந்த நாட்டில் இருந்தாலும் எப்போதும் இப்லீஸ் ஷைத்தானுடைய பட்ஜெட்டுக்குள் செல்லாமல் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கென்று போட்டு காட்டி இருக்கக்கூடிய பட்ஜெட் கணக்கில் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய பட்ஜெட் கணக்கு என்பது ஜகாத், சதகா, நம்முடைய விட்டு கொடுத்தல், நாம் செய்யக்கூடிய தர்மங்கள், ஆடம்பரத்துக்காக ஆசைக்காக வாழாமல் தேவைக்காக நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்ததை எடுத்துக்கொண்டு அடுத்தவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய சதகா செலவுகள், இதுதான் நம்முடைய சரியான பட்ஜெட்டாக இருக்கும். அல்லாஹ் தஆலா நம்முடைய விஷயங்களை புரிந்து கொள்ளட்டும். அல்லாஹ் தஆலா நம் இடத்திலே கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை அவன் எந்த வழியில் செலவு செய்ய சொல்லியிருக்கின்றானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பொருளாதாரத்தை பார்க்க சொல்லி இருக்கிறார்களோ, செலவு செய்ய சொல்லி இருக்கிறார்களோ, அந்த அடிப்படையில் வாழ்ந்து நம்முடைய பட்ஜெட்டை அல்லாஹ் தஆலா நம் மீது போட்டிருக்கக்கூடிய அடிப்படையில் அதை வகுத்துக் கொண்டு நாளை மறுமை நாளையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கியருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.